ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம உலகம் உருவாகி 4 பில்லியன் வருஷம் ஆச்சு. இந்த 4 பில்லியன் வருஷத்தில் நம்ம உலகம் எவ்வளோ மாறிடுச்சு. அடுத்த சில ஆண்டுகளில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2023ஆம் ஆண்டு. 2025ஆம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நாசா ஆர்டமிஸ் 3ன்ற ராக்கெட் மூலமாக நிலவுக்கு மனிதர்களை மறுபடியும் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி 2030 to 2040ஆம் ஆண்டுக்குள்ளே நாசா மார்ஸ் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோல், டீசலுக்கு நிலக்கரி உபயோகப்படுத்தினோம்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் 1.5 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 2.7 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாகும். 2050ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம உலகத்தோட சீ லெவல் சுமார் 12 இன்ச் உயர்ந்துடும்னு சொல்லப்படுது. இதனால் இந்தியாவில் மும்பை, சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களோட கோஸ்டல் ஏரியாலாம் கடலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு RMSI சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 13, 2029 கரெக்டாக இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் அப்பாஃபிஸ்னு ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம உலகத்துக்கிட்ட ட்ராவல் ஆகி போகும். இது எவ்வளோ கிட்ட வரும்னா நம்ம ஏர்த்லேருந்து 31,000 கிலோமீட்டர் தூரத்துலேயே பாஸ் ஆகும். இது எவ்வளோ கிட்டனா நம்ம நிலவோட தூரம் 3 லட்சம் கிலோமீட்டர். அப்போது இந்த அப்பாஃபிஸ் நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே பாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாஃபிஸை டெலஸ்கோப் எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் கண்கள்லேயே பார்க்க முடியும். இது நம்ம ஏர்த்லேருந்து அனுப்புன சில ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸோட தூரத்தை விட கிட்ட ட்ராவல் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.